அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், அதாவது எம்ஆர்பி அந்த போர்ட் நடத்திய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்குறோம். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் விட்டுருக்கான். நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா 75 ± 5 சொன்னேன். அதன்படி தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் விட்டுருக்கான். 1429 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருக்கு. கவுன்சிலிங் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, பிளேஸஸும் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதற்கிடையில் பார்த்திங்கன்னா நமக்கு கோர்ட் கேஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அது தொடர்பான ஒரு வழக்கு பார்த்திங்கன்னா February 24 நடந்துச்சு. ஸோ அது குறித்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? சுகாதார ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்தக்கூடிய வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கிடுகிறார் செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முழுமையாக நடைபெறாத, அதாவது தேர்வில் பல தில்லுமுள்ளுகள் நடைபெற்ற சுகாதார ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தக்கூடிய வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோல அனைத்து சிசிடிவி காட்சி பதிவுகளையும் பாதுகாக்கவும் வழக்கு முடியும் வரை எந்த பணி நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கானது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியைச் சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்றது. 2025 இந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது. வெளிப்படையாகவே செல்போன் பயன்படுத்தப்பட்டது, காப்பியடிக்கு அனுமதிக்கப்பட்டது என்றெல்லாம் கூறியிருக்கிறார். இந்த மனுவானது உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி கோரந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றது. பல்வேறு, அதாவது எதிர்மனுதாரர்கள் மனுதாரர்கள் தரப்பினர் தங்கள் வாதங்களை வைத்தார்கள். முடிவில் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். அதுபோக அதாவது சிசிடிவி காட்சி பதிவுகள் அனைத்து இடங்களிலும் தேர்வு நடைபெற்ற அனைத்து தேர்வு சென்டர்கள் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை பாதுகாக்க வேண்டும். வழக்கு முடியும் வரை எந்த பணி நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி மாரிசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. இரண்டாம் நிலை சுகாதார ஆய்வாளர் பணி நியமனத்திற்கு எந்த தடையும் இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. கன்னியாகுமரியை சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற இரண்டாம் நிலை சுகாதார ஆய்வாளர் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக தெரிவித்திருந்தார். புதுக்கோட்டையில் ஒரு தேர்வு மையத்தில் வெளிப்படையாகவே செல்போன் பயன்படுத்தியதாகவும் காப்பீடுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் புகார் கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தபோது முறைகேடு தொடர்பான வீடியோ ஆதாரங்களுடன் அரசு தரப்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் தேர்வு ரத்து செய்ய கோரி வாதம் முன்வைத்த நிலையில் சிலர் செய்த தவறுக்கு தேர்வை ரத்து செய்ய முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் தேர்வு செய்யப்பட்ட சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி வழங்க எந்த தடையும் இல்லை என கூறிய நீதிபதி புகார் தொடர்பாக சிபிசிஐடி விசாரிக்க பரிந்துரைக்கப்படும் என்றும் தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கையில் கிடைக்கல. ஸோ அதனால் ஏன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் முடித்தாச்சு. ஈவன் கவுன்சிலிங்கே போயாச்சு. ஏன்னா 1429 பணியிடங்களில் 1400 பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு விட்டு அந்த கேண்டிடேட்லாம் போயிட்டு எந்தெந்த பிளேஸஸ்னே பார்த்திங்கன்னா முறையாக டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட்டும் அந்தந்த கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கும். கட்டாயமாக இன்னும் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளார நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ண பிளேஸஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா
யாரும் எந்த ஒரியும் பண்ண தேவையில்ல. சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதான் சொல்லியிருக்காங்க. பணி நியமனங்களுக்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் நல்லதே நினைப்போம், கட்டாயமாக நல்லதே நடக்கும். தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து சுகாதார ஆய்வாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.